ஏ செல்வா, என்னண்ணே? எங்கடா ஆள் உட்காந்து பார்க்காம போற? வேலை செஞ்சுட்டியா? எல்லாரும் செஞ்சுட்டேன். மாட்டுக்கு வைக்கோலி போட்டேன், தண்ணி காமிச்சிட்டேன், புல்லுக்கு போனேன், அப்ப வயலுக்கு போனேன். எல்லாம் சொன்ன வேலை ஞாபகம் சொல்ற. என்ன செய்யற வேலை நீ? 7 வயசாயிட்டு உங்க அப்பா உன என்ன வேலை விட்டு போனானு? ஒழுங்கா வேலை பார்த்தேன்னா ஏதோ எனக்கு செஞ்சத முடிச்சு செஞ்சு கொடுப்பேன். இல்லைன்னா உங்க கடைசி வரைக்கும் மாடு வச்சிருக்கிற போட. ஆமா, இது ஒன்றும் குறைச்ச இல்ல. பிறந்த ஒரு இடம், படிச்சது ஒரு இடம். இவன்கிட்ட பொண்ணு பாருன்னு சொன்னேன். இப்படி அடிமைத்தனமா வேலை வாங்குறது. ஆமாம்மா, இதான் மகாடிங்க மகாடிங்க தானே பொம்பளை புறக்கரு பொம்பளை புறக்கர் சொல்லாதீங்க. பொண்ணு புரோக்கர்னு சொல்லுங்க மாமா. சரி, ஒரு வார்த்தை விட்டுறா. விட்றா பரவாயில்ல வந்துட்டார். யாரியா நீங்க? எந்த ஊரு? என்ன வறுமை இறக்க மாட்டாங்க எகத்தான பேசிட்டு வர? என்ன உனக்கு? ஐயோ மாமா, என்ன எதிரும் கூட பேசுறீங்க? அவர் டென்ஷன் ஆயிட்டாரு பத்தியலா? ஏன்? உட்றா ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், ஜாதகம் இங்க இருக்கு. இருக்கட்டும். பையன் என்ன படிச்சிருக்கான்? 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். ஐடி பாஸ் பண்ணிருக்கான். 8ஆம் கிளாஸ் எம்பி படிச்ச மாதிரி சொல்றான். சரி, பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு வயசு 36. இந்த வையாசி வந்தா 37. நீங்க தான் ஒரு நல்ல வரனா பார்த்து முடிச்சு கொடுக்கணும். 36 முடிஞ்சு 37. இலை கூட கிடைக்க மாட்டாள. ஐயா எப்படியாவது மேக்கப் போட்டுனாலும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பார்த்து முடிச்சு விடுங்க ஐயா. என் வாழ்க்கை உங்க கையில இருக்கு. அப்ப இருக்காரு, அவரு கால உழுவல, ஏன் கால உழுவல, மாமன் கால உழுவல. ஓ அப்படியா? மாமன் ரொம்ப ஓவரத்தான் பேசுறாரு. செல்வா, ஏய் செல்வா, வேலை பார்த்திருந்தேன். இந்த நிக்கிறான் பாரு, அவன் பிஇ படிச்சிருக்கான். ஒரு நிலம் இருக்கு, பெரிய மாடி வீடு இருக்கு. பொண்ணுக்காக 6 மாசம் என் வீட்டுல கிடக்குறான்.